ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மைக்கேல் கிரேஸ் இயக்கிய பெட்டர் மேன் தான். இந்த பெட்டர் மேன் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூபி வில்லியம்ஸ்ன்ற பாப் ஸ்டாரை வச்சு தான் இந்த படத்தோட கதை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ரூபி வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1980s ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் அவனை அசிங்கப்படுத்திடுறாங்க. ஒரு 8 வயசாக இருக்கும்போது அப்போ அவங்க பாட்டி வந்து அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை வந்து ஒரு ஒரு சமாதானப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல. இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பாடகராக வந்து அவருக்கு அறிமுகப்படுத்த ரூபி வில்லியம்ஸ்க்கு வந்து ஃப்ராங்க் சிட்டாரா ஸ்டைலில் பாடுறதுக்கு அவனுக்கு கற்றுறாரு. அவனுக்கு அது ஒரு ஊக்கிப்பாக இருக்குது. அவனோட தேவையான பொருள்லாம் வந்து சின்ன வீடு மாறும்போது அவன் அதெல்லாம் அப்படியே வந்து அவன் வந்து அப்படியே பத்திரமா அதை பத்திரப்படுத்தி வைப்பான். ரூபி வில்லியம்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்க மாட்டேது சின்ன வயசில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுற ஒரு இதில் வந்து சாதாரணமாக இல்லை, அவன் பாடகர்லேயே வந்து பெரிய பாடகர் ஆகணும், ஒரு பெரிய பாப் ஸ்டார் ஆகணுன்றது அவனோட ஏமாக இருக்குது. அவனோட ஒரு ஆடிஷனில் வந்து அதை அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் இசைக்குழுவில் அவன் வந்து சேர்ந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பாட்டுக்கெல்லாம் பாடின்னு இருக்கான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கே கிளப்பில் அவன் ஒரு பாட்டுலாம் பாடுற ஸ்டேஜுக்கு அவன் வரான். அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஃபேன் பேஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாடல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகிற அளவுக்கு அவன் வந்து இது பண்ணுறான். அந்த பெட்டி பாட்டி வந்து அவன் இறந்துடுறா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சில பாடல்கள்லாம் வந்து ரொம்ப இவன் நினச்சதை விட அதிகமாக பிரபலமாகுது. இவனோட மென்டல் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த இசை ரொம்ப பிஸியாக இருக்கிறதால இவனோட மென்டல் ஹெல்த் பாதித்து ஹாலுசினேஷன்ஸு, ஹாண்டட் திங்கிங்ஸ் அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இவனுக்கு நடக்குது. அதனால் வந்து இவன் ரொம்ப பயந்தான ஒரு சூழலில் இவன் ஏற்படுறான். அதனால் போதைப் பொருளுக்கு வேறு இவன் அடிமையாகிடுறான். இவனோட லவர் நிக்கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவனை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. அவனோட சக பாடுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் அவனுக்கு இருக்க மாட்டுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவன் கென்வுத் ஃபெஸ்டிவலில் ஒரு பெரிய லெட் மீ என்டர்டெயின் யூன்ற ஒரு சாங் ஒன்று பாடி பெரிய பேஸ் அது க்ரியேட் ஆகுது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஹவரும் வந்து அவன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது அவனோட இதுவாகுது. அப்புறம் இவர் போதை மறுவாழ்வு மையத்தை சென்று அவரோட மென்டல் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் பட்டு அந்த போதைப் பொருள் அடிமையிலேருந்து வெளியே வந்து இவரோட ஃபேமிலியோட இவர் சமரசம் ஆகிறாரு. அப்புறம் சைல்டுஹுட் ஃப்ரெண்டான நேட்டை அவன் வந்து பார்க்குறான். அவனோட நிக்கோலோட பிரிவை வந்து அவன் ரொம்ப இதுவாக ஏற்றுக்கிறான். இதனால் அவன் வந்து ஒரு பெட்டர் மேனாக அவன் கருதுகிறான். இந்த படம் ஃபுல்லாக ரூபி வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம் அடையாத ஒரு சிம்பான்சி ஆர்த்தோபாமிக் சிம்பான்சியவே தான் காட்டுறாங்க. ஸோ ரூபி வில்லியம் குரலில் ரூபி வில்லியமே பேசியிருக்காரு. ஸோ பாட்டுங்களாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. 13 பாட்டு இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து பேட்டர் செனர்ன்றது பண்ணியிருக்காரு. ஸ்கோரிங் சாங்லாம் வந்து ரூபி வில்லியம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பாட்டுங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஆடியோவும் கேட்கலாம், மியூசிக் ஷீட்டாகவும் இருக்குது நம்மளுக்கு இணையதளத்தில். ஸோ மியூசிக் ஷீட் வாசிக்கிறவங்க மியூசிக் ஷீட் வாசிக்கலாம். ஸோ இசைப்பிரியர்களுக்கு இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஊக்குவிக்கும் படமாக தான், மோட்டிவேஷன் படமாக இருக்கும். கெட்டதை மட்டும் ஒதுக்கிட்டு அவரோட சாங் பாடுற விதம், சாங் எப்படி எடுக்கிறாரு அதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜான் டேவிஸாக வந்து ரூபி வில்லியம்ஸ்ன்றவர் வந்து ஜான் டேவிஸ்ன்றவர் நடிச்சிருக்காரு. ரூபி வில்லியம்ஸாக அவரோட வாய்ஸ்லாம் வந்து நிறைய நரேட் பண்ணி அவர் பாட்டெலாம் வந்து அவர் பாடியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இசைப்பிரியர்களுக்கு கண்டிப்பான பார்க்க வேண்டிய படம். ஸோ நான் சொன்ன மாதிரி கெட்டதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கின்னு நம்ம பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இதில் வந்து அவரோட கேரக்டர் வந்து சில இடத்துல கெட்ட இதில் தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. உண்மையாக அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு அவரோட அந்த பாட்டு பாடுற இசையோட ஜோஷ் மட்டும் அவங்க எப்படி அவரோட லட்சியத்தை அவர் அடையிறாரு அப்படின்றத பார்க்கும்போது இது ஒரு நல்ல படமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.